பேரை சொல்லுங்க. என் பேர் கல்பனா. சொந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். அங்க என்ன மாதிரியான சாகுபடி நடக்குமா? தூத்துக்குடி மாவட்டம் இப்ப கன்னியாகுமரியில நல்ல மழை பெய்யற இடம். ஆனா தூத்துக்குடி பொறுத்தளவு நிறைய நேரம் வெயில் காலம் தான். வெயிலுக்கு ஏத்த மாதிரி நாங்க முக்கியமான பயிர்னா வத்தல், சில்லி தான் போடுவோம். அதுக்கு அடுத்த பயிர் என்ன போடுவோம் அப்படின்னா காட்டன், பருத்தி போடுவோம். இது ரெண்டும் முக்கியமான பயிரா அங்க தூத்துக்குடியில எல்லாரும் சாகுபடி செய்யறாங்க. சரிம்மா, நீங்க இப்ப என்ன மாதிரியான ஒரு தகவலை சொல்ல போறீங்க விவசாயிகளுக்கு? நான் கன்னியாகுமரியில பார்த்த அளவு எல்லாரும் ஒரு வருமானம் ஈட்டுற அளவுல எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஏதோ ஒரு விவசாயம் சார்ந்ததோ ஏதோ ஒரு அலுவலகத்திலயோ. நான் ஒரு மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு இதைதான் சொல்ல போறேன். அசோலா வளர்ப்பு முறை, அதை எப்படிலாம் நம்ம கொண்டு போய் எப்படிலாம் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அசோலா அப்படிங்கிறது தண்ணியில அப்படி மிதக்குற ஒரு சின்ன சின்ன தாவரம். அதோட வேர்லாம் பார்த்தோன்னா ஒடிய நூல் மாதிரி ஒடிய வெள்ளையா குட்டி குட்டியா இருக்கும். நம்ம அதை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இதுக்கு சில்பாலின் கவர் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம வீட்லயே கான்கிரீட் தொட்டி போட்டுக்கலாம். 7க்கு 4 அளவுக்கு ஒரு தொட்டி போட்டாலே போதும். அது எங்க வைக்கலாம் அப்படின்னா மரத்துக்கு கீழே எல்லாம் வைக்க கூடாது. ஏன்னா மரத்துல காஞ்சு போய் இலைகள்லாம் அந்த தொட்டிகள் விழுறப்போ அதோட அசோலா வளர்ச்சி குறையும். அதனால நம்ம ஷேட் நெட் போட்டுக்கலாம். இப்போ 7க்கு 4 அளவு நான் தொட்டி சொன்னேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மண்ணு ஃபர்ஸ்ட் நிரப்பணும். மண்ணுங்கிறது காட்டு மண்ணோ இல்லைன்னா கம்மா மண்ணோ மண்டல் மண் எந்த மண்ணுனாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டி தூசி எதுவும் இல்லாம நல்ல மண்ணா எடுத்து 4 இன்ச்சுக்கு நிரப்பிக்கணும். அடுத்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு தண்ணி நிரப்பணும். உப்பு தண்ணி எல்லாம் பயன்படுத்துறோம்னா அசோலாவோட வளர்ச்சி கம்மியா இருக்கும். நம்ம மழை தண்ணியோ கண்மாய் தண்ணியோ பயன்படுத்திக்கலாம். நேரடி சூரிய ஒளி இருந்துச்சுன்னா அசோலா வளர்ச்சி நிச்சயம் பாதிக்கப்படும். எல்லாரும் நிழல்ல வளர தாவரம் அதனால நிழல்ல வைக்கிறாங்க. நிழல்ல கூட வைக்க கூடாது, நேரடியான சூரிய ஒளியிலும் வைக்க கூடாது. ஒரு பகுதி அளவு கொஞ்சம் வெயில் பட்டு கொஞ்சம் நிழல் அடிக்கிற இடத்துல வச்சுன்னா அதோட வளர்ச்சி நல்லா அதிகமாவே இருக்கும். இப்ப இது நம்ம மண்ணு நிரப்பிட்டோம், தண்ணி போட்டோம். அதுக்கு ஒரு சத்து கொடுக்கணும். அதுக்கு சாண கரைசல் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சென்ட் தொட்டிக்கு ஒரு 8 கிலோ சாணம் நல்லா கரைச்சிட்டு, கரையாத கட்டி அதுல உள்ள சாணத்துல தூசி இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாண கரைசல நல்லா தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட் அதையும் நல்லா கரைச்சு தண்ணியில தெளிச்சு விடணும். நல்லா தெளிச்சு விட்டுட்டு விவசாயிகிட்ட இருந்தோம் வளர்ச்சி அவ்வளவு அதிகமா நாங்க பாத்திருக்கோம். நான் என்னுடைய ஃபார்மர் நாவல்காடுன்னு ஒரு இடத்துல பழனிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுல அசோலா கல்ச்சர் வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது பயிருக்கு எந்த விதத்துல உபயோகரமா இருக்கு? கால்நடைகளுக்கும் கூட தீவிரமா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்து சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. பயிர்களுக்கு நான் எங்களுடைய கல்லூரியிலே நாங்க ஒரு நெல் பயிர் பயிரிட்டு இருக்கோம். எங்களுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நெல் பயிர் போடுறப்போ அதோடைய அந்த வரப்புல எல்லாம் நம்ம அசோலா போடலாம். 1 கிலோ போட்டோம்னா அது அந்த 5-6 நாளே நிறைய வளர்ச்சி நல்லா அடி பிரிஞ்சு செல் நல்ல இதாகி நிறைய வளர்ந்துருக்கும். நல்ல 1 மாசம் களை எடுத்தா பிறகுதான் இது போட்டிருக்கணும். போட்டு காலில் மிதிச்சு விட்டாலே போதும். நம்ம நெல்லுக்கு தேவையான தலைச்சத்து அற்புதமா கிடைக்கும். ஒரு ஹெக்டருக்கு 25 to 30 கிலோ அசோலாவே தலைச்சத்து கொடுத்துறதுனால வெளியே இருந்து உப்புக்கள் போடுவாங்க. யூரியா உப்போ இல்லைன்னா நைட்ரஜன் தேவையான உப்பு எதுவுமே நம்ம போட தேவையில்ல. பொருளாதார லாபம். கால்நடைகளுக்குன்னு கொடுக்கறப்போ நல்லா பால் மாடு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கிலோ கொடுக்கலாம். அதுவும் நம்ம சாண கரைசல் கொடுத்துருக்கனால வளர்க்குறப்போ சாண கரைசல் போட்டிருக்கோம். அதே போய் மாடுக்கு கொடுக்கறப்போ அந்த வாடையில மாடு கொஞ்சம் சாப்பிடாம இருக்கும். அதுக்கு பதிலா கொஞ்சம் உலர்த்திக்கலாம். நம்ம உலர்த்தினா அந்த வாடை போயிரும். அது கூட அடர் தீவனம் கூட கலந்து கொடுக்கலாம். அதுவும் ஒரு 2 to 3 வேளையா பிரிச்சு கொடுக்கணும் அந்த பால் மாடுகளுக்கு. கோழிகளுக்கும் அது மாதிரிதான் குருணை கொடுப்பாங்க, அரிசி போடுவாங்க. அது 25 to 30 கிராம் நல்லா கலந்து கொடுக்கறப்போ ஆடோ மாடோ கோழியோ எல்லாமே நல்லா சாப்பிடும். இதனால அதோட இனப்பெருக்க வளர்ச்சி திறன் எல்லாத்துக்கும் அதிகரிக்கும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இஷா குமார்.